குட் மார்னிங். வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் chat. பிஆர் ஹியர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேர்ல்ட் கப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்தியா வர்சஸ் யூஎஸ்ஏ ஆன் பேப்பர் ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன் வர்சஸ் ஒரு லைட் வெயிட் சாம்பியன். சாம்பியன் கூட சொல்லக்கூடாது, லைட் வெயிட் கண்டெண்டர் மாதிரி இருந்தது. பட் மேட்ச் கொஞ்சம் க்ளோஸா தான் போச்சு. 15th ஓவர் வரைக்கும் இந்தியா ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அப்புறம் அந்த 5 பெனல்டி ரன்ஸ் ஆட் ஆனதுல ப்ரெஷர் அப்படியே லெஃப்ட் அடிச்சு 5 overs 35 எனிபடிஸ் கேம் கூட நீங்க சொல்லிருக்கலாம். யூஎஸ்ஏ நல்லா ஃபைட் பண்ணாங்க, ட்ரெமெண்டஸ் ஃபைட். நேத்ராவல்கர் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இதெல்லாம் ஒரு ட்ரீம். ஒரு பர்சன் வாஸ் கிவன் அப் கிரிக்கெட் வந்து திரும்ப கிரிக்கெட் ஆடுறதுனா அது ஒரு ட்ரீம். நல்லா ஃபைட் பண்ணாங்க யூஎஸ்ஏ. அண்ட் இதே ஃபைட் காமிச்சாங்கன்னா அயர்லாந்து அடிக்கிற நல்ல வாய்ப்பு இருக்கு யூஎஸ்ஏக்கு. இந்தியா வந்து டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. அண்ட் ஹர்ஷ்தீப் பியூட்டிஃபுல்லா போட்டார். ஃபர்ஸ்ட் ஓவர்ஸ் நல்லா ஸ்விங் பண்ணாரு, பியூட்டிஃபுல்லா போட்டார். ரொம்ப சர்ப்ரைஸ் என்னன்னா நேற்று பும்ராவும் சிராஜ் 8 ஓவர்ல 50 ரன் கொடுத்துருக்காங்க. 8 overs 0 50 0. அந்த பிச்சில் 8 ஓவர்ல 50 ரன் கொடுக்கறது பெரிய பெரிய விஷயம். அதுவும் பும்ரா அவரு ரொம்ப சர்ப்ரைசிங் ஆஃப் டே அவருக்கு. பட் ஆஃப்டர் ஆல் அவர் மெஷின் கிடையாது, அவருக்கும் ஒரு ஆஃப் டே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. நேத்தி வந்துடுச்சு, இதுக்கப்புறம் ஆஃப் டே வராது ஹோப்ஃபுல்லி. போக போக டோர்னமெண்ட்ல இப்போ ஹர்ஷ்தீப் நல்லா போடுறாரு. ஸோ இப்போ நீங்க குல்தீப்பை கூட்டிட்டு வரணும்னா சிராஜ் தான் உட்காத்தி வைக்கணும். ஏன்னா ஹர்ஷ்தீப், பும்ரா அண்ட் ஹர்திக் கேன் போல் தட் பேஸ் அண்ட் குல்தீப் கேன் கம் இன் இன்ஸ்டெட் ஆஃப் சிராஜ். அண்ட் விராட் கோலி இன்னும் ஒரு ஃபெயிலியர். எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா இந்த கண்டிஷன்ஸ்ல டெஃபினட்டா ஒரு பால், ஒரு அன்பிளேயபிள் பால் வரும். விராட் கோலி மாதிரி ஒரு விக்கெட்டை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுமா? ஏன்னா அவர் வந்து 16-17 overs ஆடினா உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வரும். சேஸ்லயும் தெரியும் அவர் சேஸ் மாஸ்டர்னு. ஜெய்ஸ்வாலுக்கு அந்த சான்ஸ் நம்ம டெஃபினட்டா கொடுக்கலாம்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஜெய்ஸ்வால் கேன் ஓப்பன். பிகினிங்ல இருந்து சொல்றேன், தூபே வேணாம், ஜெய்ஸ்வால் அண்ட் விராட், சாரி ரோஹித் டு ஓப்பன், விராட் at 3, பந்த் 4, ஸ்கை 5. பட் இந்த தூபேயோட ஒரு ஃபிக்ஸ்ட் பிளானோட வந்திருக்காங்க ரோஹித்தும் டிராவிடும். கோலியும் ரோஹித்தும் தான் ஓபன் பண்ணுவாங்க. ஜெய்ஸ்வால் இருக்க மாட்டாரு. தூபே ஆடிதான் தீருவேன் அப்படின்னு ட்ரை பண்றாங்க டெஸ்பரட்டா. இது ஏதாவது ஒரு மேட்ச்ல குரூஷியலா அது ப்ரூவ் ஆக போகுது. ஏன்னா தூபே ஜஸ்ட் டஸ் நாட் லுக் ஃப்ளூயன்ட் ஆர் இன் ஃபார்ம். பட் அண்ட் நேற்று போட்ட ஒரே ஓவர்ல 11 ரன் வேற. பட் அது அல்டிமேட்லி கேப்டன் கோச் தான் டிசைட் பண்ணோம். நம்ம வெளில உட்காந்து பாக்குறது தான், சொல்றது தான் நம்ம வேலை. பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ரெண்டே சேஞ்ச் ஐ வுட் லைக் டு சி ஜெய்ஸ்வால் இன் ஃபார் தூபே அண்ட் குல்தீப் இன் அட் சம் பாயிண்ட் இந்த சூப்பர் எயிட்ஸ். ஏன்னா அந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க கொஞ்சம் ஃபியர்லெஸ் ஆடினாங்க. பயந்து செத்து ஆடினா அதுக்கு தான் இந்தியாவுக்கு ட்ராஃபியே இல்லை லாஸ்ட் 11 years. பட் மறுபக்கம் பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ ஃபென்டாஸ்டிக் ஆடிருக்காங்க. இன்ஃபேக்ட் நேத்ராவல்கர் அந்த Under-19 2012 பேட்ச் உன்முக் சந்த் தான் கேப்டன் அந்த டோர்னமெண்ட்டுக்கு. உன்முக் சந்தும் யூஎஸ் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருந்தார் ஒரு காலத்துல. இந்த டோர்னமெண்ட்ல இல்ல உன்முக் சந்த். அவரோட Under-19 கேப்டன் உன்முக் சந்த் அண்ட் நேத்ராவல்கர் ரெண்டு பேரும் யூஎஸ்ஏக்கு ஆடிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்ல உன்முக்த் இல்ல. பட் அந்த 2012 பேட்ச் இந்தியா அந்த வேர்ல்ட் கப்பையும் வின் பண்ணாங்க. ஸோ இஸ் வேர்ல்ட் கப் வின்னிங் பிளேயர் ஆக்சுவலி நேத்ராவல்கர். அண்ட் பியூட்டிஃபுல்லா போட்டார். அந்த விராட் கோலிக்கு போட்ட பால் செம்ம பாலுங்க அது. அண்ட் ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் எல்லாம் மறந்துட்டு கார்பரேட் வேர்ல்ட்ல ஃபோக்கஸ் பண்ணி திரும்ப இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடுறது எவ்வளவு பேருக்கு அந்த பாகியம் கிடைக்கும்? அது அமேசிங். பட் யூஎஸ்ஏ கொஞ்சம் ஃபைட் பண்றாங்க, நல்லா ஃபைட் பண்றாங்க. அயர்லாண்டோட நல்ல சான்ஸ் இருக்குன்னு எனக்கு ஃபீலிங் இருக்கு. அவங்க அயர்லாந்து அடிச்சிட்டாங்கன்னா பாகிஸ்தான் அவுட். அந்த டீம் சைடு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ரொம்ப கஷ்டம் அவங்க வரதுக்கு. இன்ஃபேக்ட் ஹேசில்வுட் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்றாரு, ஸ்காட்லாண்டோட நாங்க வின் பண்ணுவோம், ஆனா கொஞ்சம் ஈஸியா தான் எடுத்துக்க போறோம். இங்கிலாந்து வெளில போகுதுன்னா நல்லது தானேன்ற மாதிரி. ஸோ இங்கிலாந்து, நியூசிலாந்து அவுட்டு. ஸோ ஸ்ரீலங்கா அவுட், பாகிஸ்தான் குட் பி அவுட், இங்கிலாந்து குட் பி அவுட். ஸோ சூப்பர் எயிட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஷேப் அப் ஆக போது. எல்லா எக்ஸ்பெக்ட்ஸ் நினைச்சதை விட பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, மறக்காதீங்க. நோட்டிபிகேஷன்ஸுக்கு என்ன வீடியோ போட்டாலும் வரும். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். ஐபிஎல் அளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை வேர்ல்ட் கப்ல. எனக்கு அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஐபிஎல்ல வந்து நம்ம போடுற வீடியோஸுக்கு கமெண்ட்ஸும் ரியாக்ஷன்ஸும் நிறைய இருந்தது. வேர்ல்ட் கப் கொஞ்சம் மேபி ஐபிஎல் ஹேங் ஓவர்னால கொஞ்சம் சூடு பிடிக்கலையா? பட் சூப்பர் எயிட்ஸ்ல ஹோப்ஃபுல்லி சூடு பிடிக்கும். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே.